ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். அதிமுக வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 150 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் அதிமுகவில் இருந்து பிரிந்து திமுகவில் இருந்த பன்னீர்செல்வத்தின் போடி தொகுதி நாராயணசாமிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ் கண்ணன். அவரோடு பேசலாம். ரமேஷ் கண்ணன், இந்த அதிமுக வேட்பாளராக நாராயணசாமி என்பவர் பன்னீர்செல்வத்தினுடைய போடி தொகுதிக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் யார்? அவருடைய பின்புலம் என்ன விவரம்? கார்த்திகா, அதாவது போடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த அளவில் 1989ஆம் ஆண்டு ஜெயலலிதா, அதாவது எம்ஜிஆர் மறைவிற்கு பின் ஜெயலலிதா ஜானகி 2 அணிகள் பிரிந்திருந்த போது ஜெயலலிதா இந்த தொகுதியில் முதன்முறையாக அரசியல் களம் கண்டு 1989ஆம் ஆண்டு சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி கண்டார். அன்றிலிருந்து இது ஒரு நட்சத்திர தொகுதியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கடுத்து ஓ பன்னீர்செல்வம் 2011, அடுத்து வந்த 2016, 2021 ஆகிய 3 தேர்தல்களில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு தொடர்ந்து 15 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக அங்கே பதவி வைத்திருந்திருக்கிறார். தற்போது வரை அவர்தான் சட்டமன்ற உறுப்பினர். இப்போது ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்ததால் அந்த அதிமுகவின் இடம் காலியாக வெற்றிடமாக 15 ஆண்டுகளுக்கு பின் வெற்றிடமாகி இருக்கிறது. அந்த வெற்றிடத்தை ஒரு அதிர்ஷ்டம் என்று கூட சொல்லலாம். அந்த வெற்றிடம் நாராயணசாமிக்கு கிடைத்திருக்கிறது. நாராயணசாமி அதாவது கட்சியில் 1982 முதல் அடிப்படை உறுப்பினராக தன்னை இணைத்துக் கொண்டவர். 2002ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரை எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளராக பதவி வைத்திருக்கிறார். தற்போது இவர் மாநில கொள்கை பரப்பு செயலாளராக, துணை செயலாளராக பொறுப்பு வைத்திருக்கிறார். கடந்த 2024ஆம் ஆண்டு நடந்து முடிந்த 2024 மக்களவை தேர்தலில் தேனி மக்களவை தொகுதியில் போட்டியிட நாராயணசாமிக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. ஆனாலும் தங்கத்தமிழ் செல்வன் திமுக சார்பில் போட்டியிட்ட தங்கத்தமிழ் செல்வன் வெற்றி பெற, 2ஆம் இடத்தில் அமமுக சார்பில் போட்டியிட்ட டிடிவி தினகரன் 2ஆம் இடத்துக்கு வர, நாராயணசாமி 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டார். டெபாசிட் இழக்கும் ஒரு சூழலும் அவருக்கு நிலவியது. இந்நிலையில் ஒரு அதிர்ஷ்டம் காரணமாக ஓபிஎஸ் இல்லாத ஒரு வெற்றிடத்தை அதிமுக சார்பில் நாராயணசாமி நிரப்பியிருக்கிறார். கார்த்திகா, 31 முன்னாள் அமைச்சர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பல்லடம் தொகுதியில் கே பி பரமசிவம், மேட்டுப்பாளையம் தொகுதியில் சின்னராஜ், சங்கராபுரம் தொகுதியில் ராகேஷ் ஆகியோர் இந்த முறை களம் காண்கிறார்கள். முதுகுளத்தூர் தொகுதியில் மலேசிய எஸ் பாண்டி, வேடசந்தூர் தொகுதியில் டாக்டர் பரமசிவம், தூத்துக்குடி தொகுதியில் செல்லப்பாண்டியன் ஆகியோர் களம் காண்கின்றனர். 167 தொகுதிகளில் 150 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர். 17 தொகுதிகளுக்கு இன்னும் அறிவிக்கப்படவில்லை. செங்கல்பட்டு தொகுதியில் கஜேந்திரன், செய்யூர் தொகுதியில் ராஜசேகர் மற்றும் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் சண்முகநாதன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். அதிமுகவின் வேட்பாளர் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. 150 வேட்பாளர்கள் பெயர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 167 பேரில் 150 பேர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் 17 வேட்பாளர்கள் அறிவிக்கப்படவில்லை. ஆலங்குளம் தொகுதியில் பிரபாகரன், ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் சண்முகநாதன், திருப்பூர் வடக்கு தொகுதியில் MS ஆனந்தன் ஆகியோர் களம் காண்கின்றனர். முன்னாள் அமைச்சர் இசைக்கு சுப்பையாவுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரத்திற்கும் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது.
அதிமுகவில் வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. இதில் 150 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர். முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரத்திற்கும் இசக்கி சுப்பையாவிற்கும் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 31 முன்னாள் அமைச்சர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதிமுக வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 கட்டமாக ஏற்கனவே முதற்கட்டத்தில் 23 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் இதுவரை 150 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர். இதில் 31 முன்னாள் அமைச்சர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இசக்கி சுப்பையா மற்றும் தளவாய் சுந்தரத்திற்கும் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 46 எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 150 வேட்பாளர்களில் 17 பேர் பெண்கள். தாராபுரம் தொகுதியில் சத்யபாமாவிற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. உளுந்தூர்பேட்டையில் ரா குமரகுரு போட்டியிடுகிறார். அரக்கோணம் தொகுதியில் சு ரவி களம் காண்கிறார். அதிமுகவின் 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே முதற்கட்டமாக 23 வேட்பாளர்களை அதிமுக தலைமை அறிவித்திருந்தது. இந்நிலையில் தற்போது வரை 150 வேட்பாளர்களை அதிமுக தலைமை அறிவித்திருக்கிறது. 167 தொகுதிகளில் 150 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் 17 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்படவில்லை. தற்போது வரை அறிவித்த 150 வேட்பாளர்களில் 17 வேட்பாளர்கள் பெண்கள். தொகுதிகளில் 150 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது அதிமுக தலைமை. 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக 23 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டனர். தற்போது வரை 150 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர். இன்னும் 17 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்படவில்லை. 150 வேட்பாளர்களில் 17 பேர் பெண்கள் மற்றும் 46 எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 31 முன்னாள் அமைச்சர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆலங்குளம் தொகுதியில் பிரபாகரன் போட்டியிடுகிறார். ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் சண்முகநாதன், திருப்பூர் வடக்கு தொகுதியில் MS ஆனந்தன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர்.
மணப்பாறை தொகுதியில் விஜயகுமார், திருச்சி கிழக்கு தொகுதியில் ராஜசேகரன், அரவக்குறிச்சி தொகுதியில் கே செல்வகுமார் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். 167 தொகுதிகளில் 150 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அதிமுக தலைமை அறிவித்திருக்கிறது. ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.